வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு தகவல்களை, வரலாற்று நிகழ்வுகளை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளேன். அந்த அடிப்படையில் ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் என்கின்ற மாபெரும் நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் நாள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நாம் கடைபிடித்து வருகிறோம் என்று சொன்னால், நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த அந்த உத்தம தியாகிகளுடைய நினைவை போற்றுகின்ற விதத்தில் ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் கூட்டத்தை நாம் நடத்தி வந்திருக்கின்றோம் என்றால், நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், விழிபோல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேர்க்கு நேர் வழிகாட்ட வேண்டும் என்ற புரட்சித் தலைவரின் பொன் வரிகள் நம் நாடு என்ற திரைப்படத்திலே இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில் செம்மொழியாம் நம் தமிழ்மொழி, தாய்மொழி, அதை காக்க களம் கண்டு உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறும் நாள்தான் ஜனவரி 25. அடுத்து, நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி காக்க தம் இன்னுயிரை நீத்து விழிமூடி நீள் உறக்கம் கொண்ட அந்த உத்தம தியாகிகளை போற்றுகின்ற நாள்தான் ஜனவரி 25 வீர வணக்க நாள், மொழிப்போர் தியாகிகளுக்கு என்று நாம் கடைபிடித்து வருகின்றோம். அஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் என்ன அதன் பின்னணி, என்ன அதன் வரலாறு என்பதை உங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். 2 பாகங்களாக நீண்ட நெடிய வரலாறு. அதை எப்படித்தான் நாம் சுருக்கி சொன்னாலும் அதை 2 பாகங்களாக சொன்னால்தான் சிறப்பாக அமையும் என்கின்ற காரணத்தினால் சென்னை மாகாணம், இன்றைய தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவின் ஒரு குறிப்பிட்ட பகுதி, இப்படி அண்டை மாநிலங்கள் சேர்ந்த சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக 1937 அன்றைய காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட ராஜாஜி என்கின்ற சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் சென்னை மாகாணத்தில் ஹிந்தி கட்டாயம் கற்க வேண்டும், மேல்நிலை பள்ளிகளில் என்கின்ற அளவில் ஒரு அரசாணையை பிறப்பித்தார். 1938 ஏப்ரலில் தமிழகம் முழுவதும் இருந்த ஒட்டுமொத்தமான தமிழக மக்கள், மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள் என்று அனைவரும் அதற்கு எதிராக இந்த கட்டாய ஹிந்தி என்கின்ற ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போர்க்குளம் பூண்டார்கள் என்று சொன்னால் எதற்காக? தாய்மொழியாம் தமிழ்மொழி இருக்க வேண்டிய இடத்தில், இருக்கின்ற இடத்தில் ஹிந்தியை கொண்டு வந்து நீங்கள் குடியிருக்க செய்வீர்கள் என்று சொன்னால், இது ஒன்றும் வாடகை வீடு அல்ல, இது எம் சொந்த வீடு, தமிழ் நிலம் எங்கள் சொந்த நிலம், இங்கே தமிழை தவிர வேற்று மொழியை, மாற்று மொழியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்தார்கள் தமிழக மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், பெண்கள். அந்த அடிப்படையிலே கடுமையான போராட்டத்தை, கடும் கண்டனத்தை தெரிவித்து அறிவித்தார் பெரியார் அவர்களும் பல தமிழ் ஆர்வலர்களும். அப்பொழுது காங்கிரஸ் அரசின் ராஜாஜி அவர்கள் பெரியார் உள்ளிட்டவர்களை சிறைப்படுத்தினார். பல்லாயிரக்கணக்கானோர் சிறை சென்றனர். அந்த கொடும் சிறையிலே 15/1/1939 சிறை வளாகத்திலேயே இறந்தார் நடராசன் அவர்கள். 13/3/1939 அன்று அதே சிறையில்
சிறை வளாகத்தில் உயிர் துறந்தார் தாளமுத்து அவர்கள். இப்படி 2 பேர் அன்னை தமிழ் மொழி காக்க சிறை சென்ற இடத்துல உயிர் நீத்தார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு முதலமைச்சராக இந்த ராஜாஜி கூறினார், கூலிக்கு வந்த 2 அடியாட்கள் இறந்து போனார்கள் என்கின்ற ரீதியிலே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். குழந்தைக்கு தாய் கட்டாயப்படுத்தி தான் பால் ஊட்டுவார், அதுபோலத்தான் ஹிந்தியை கட்டாயமாக்கியுள்ளேன் என்று வியாக்கியானம் பேசினார். ஹிந்தி என்பது ரயில், அதில் ஏறினால் விரைவாக பயணம் செய்யலாம் என்கின்ற தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தினார் ராஜாஜி அவர்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். இப்படி ஹிந்தியை எதிர்த்து அல்ல, ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நடைபெற்ற அந்த 1938 காலத்தில் நடைபெற்ற ஹிந்தி திணிப்பிலே சிறை சென்றோர் ஆயிரக்கணக்கில், உயிர் நீத்தவர்கள்தான் நடராசன், தாளமுத்து ஆகியோர். இப்படி நாடெங்கும் கொந்தளிப்பு உருவானதை அடுத்து 1940 அந்த அரசாணையை திரும்ப பெற்றது அரசு. காரணம், 1939 ராஜாஜி தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததால் அன்றைய கவர்னர் இந்த அரசாணையை திரும்ப பெற்றதால் தமிழ்நாடு அமைதி நிலைக்கு திரும்பியது என்று சொன்னால், இதுதான் மொழிப்போர், ஹிந்தி திணிப்புக்கு எதிரான முதல் போர், அதன் வரலாறு பின்னணி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.